பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுபே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 12 வருட வனவாசம் முடிந்து ஒரு வருட அஞ்ஞானவாசமும் முடிந்து விட்டது. இந்த நிலையில் ஏன்னா நேற்றைய இரவோடு அஞ்ஞானவாசம் பூர்த்தியானது. இதை பீஷ்மரும் துரோணருக்கு சொல்லியாயிற்று. ஆனால் துரியோதனன் மட்டும் அஞ்ஞானவாசம் இன்னும் இருப்பதாக அவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதை அவன் ஒத்துக்கொள்வதாக இல்லை. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விராட்ட ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பசுக்களை கவருவதற்காக அருகில் இருக்கக்கூடிய தேசத்தினுடைய ராஜா சுசர்மன் அவனோடு போரிட பாண்டவர்களும் இணைந்து ஒரு பக்கம் சுசர்மனோடு போர். அந்த போர் முடிந்தவுடன் இரவு அதே இடத்தில் தங்கினர். இதுதான் சமயம் என்று இந்த கௌரவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, விராட்ட தேசத்தினுடைய இன்னொரு வாயில் வழியாக சென்று அந்த பசுக்களை கவர்வதற்காக வந்திருக்கின்றனர். இந்த செய்தி கேட்ட உடனே அந்த விராட்ட ராஜன் சுதேசனுடைய மகன் உத்தரகுமாரன், அவன் எப்படின்னா விளையாட்டு பையன், எப்போ பாரும் பெண்கள் கூடயே இருந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய, இப்போ என்னாச்சுன்னா நான் கண்டிப்பாக இப்போ உடனே சென்று எல்லாத்தையும் என்ன சொல்லுது வென்று விடுவேன் அப்படின்னு பெண்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கா. ஒரு சாரதி இருந்தால் நான் இந்நேரம் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சைலந்திரி பிருகன்நிலையை அழைத்து நீ சாரத்தியம் செய் என்று சொன்னவுடன் உடனே அந்த பிருகன்நிலை ரதத்தில் அமர உத்தரகுமாரன் வில்லை எடுத்துக்கொண்டு இதோ வென்று விடுகிறேன் அப்படின்னு எல்லாரும் மங்கள ஆரத்தி காம்சா வாழ அனுப்பிச்சிருக்காங்க. கடைசியில் அந்த யுத்த ரணாங்கத்தை பார்த்த உடனே உத்தரகுமாரனுக்கு ஜீரணிக்க முடியவில்லை. உடனே என்னை எப்படியாவது என்னுடைய ராஜ்யத்துக்கு அனுப்பிச்சி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுகிறான். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணில் நீர் சொரிய காலில் விழுந்து எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச தொடங்கிட்டான். அப்போ பிரகநலை சொல்றா, போருக்குன்னு வந்துட்டா ஒன்னா ஜெயிக்கலாம் அல்லது தோற்கலாம், மறுபடியும் சும்மனை நம்ம தேசத்துக்கு போறது அவ்வளவு அழகில்லை அதெல்லாம் சொன்னா. கடைசியில் நேராக அந்த க்ஷமி மரம் ஊருக்கு எல்லையில் இருந்துச்சு இல்லையா, அதை கீழே இறக்க சொல்லி அந்த காண்டீவ தனுசு மற்ற விஷயத்தை பார்த்த உடனே இது யாருடையது என்று கேட்க, அது பாண்டவர்களுடைய அர்ஜுனனுடைய வில் போல இருக்கிறது, கடைசியில் அர்ஜுனனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம். அர்ஜுனனை அருகில் இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு. பாண்டவர்கள் அப்படின்னா தர்மத்தின்படி நடப்பவர்கள், அப்பேற்பட்ட சீலர்கள். அவர்களை ஏமாற்றி அல்லவா வஞ்சகம் செய்த அல்லவா இந்த வனவாசத்திற்கு அனுப்பிச்சதாக நான் கேள்விப்பட்டேன்னு உத்தரகுமாரன் சொல்றான். பாருங்க, அறிவு முதிர்ச்சி இல்லாத ஒருவனுக்கு கூட தெரிந்திருக்கிறது பாண்டவர்களுக்கு நடந்தது அநீதி. அப்போ அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தை நன்றாக தெரிந்த அந்த உத்தரகுமாரன், உனக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேனே, அந்த பெயர் எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதில் முதல் பெயர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தனஞ்சயன். அந்த ராஜசூய யாகம் செய்யும் பொழுது எல்லா அரசர்களையும் சென்று வென்று அந்த திரவியம் கொண்டு வந்ததில் மிக அதிகமான செல்வங்களை கொண்டு வந்தவன் யார் அப்படின்னா அர்ஜுனன். அதனால தான் அவனுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. அடுத்து அர்ஜுனனுக்கு மற்றொரு பெயர் விஜயன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. எந்த இடத்தில் அவன் போருக்கு சென்றாலும் அவனுக்கு தோல்வி என்பதே இல்லை, எப்பொழுதும் வெற்றியை ருசி பார்ப்பவன் ஆதலால் அவனுக்கு விஜயன் என்கின்ற பெயர் உண்டு. அடுத்து கிரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா சூரியன் எப்படி கத 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 என்று மின்னுமோ
அப்பேற்பட்ட கிரீடத்தை தரித்தவன். அந்த கிரீடம் சாமானியமானது அல்ல. இந்திரனால் அர்ஜுனனுக்கு வழங்கப்பட்ட கிரீட்டம். அதனால அவனுடைய பெயர் எப்படின்னா கிரீட்டி அப்படின்னும் அவனுடைய பெயர் உண்டு. மற்றும் ஒரு பெயர் பிபத்சு அப்படிங்கிற பெயர். அடுத்து சவ்யசாட்சி அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய 5வது பெயர். எப்படின்னா 2 கைகளிலும் ஒரே சமயத்தில் அந்த பானங்களை விடக்கூடிய சக்தி உடையவன் ஆதலால் அவனுக்கு சவ்யசாட்சி அப்படின்னு அர்ஜுனனுக்கு பெயர் உண்டு. அது மட்டுமல்ல, அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு பெயரே அவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, அவனுடைய திருமேனி விசேஷமான வர்ணத்தை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அர்ஜுனா அப்படிங்கிறது ஒரு வர்ணம். சரி, அடுத்து அவனுக்கு பல்குணா என்கின்ற பெயரும் உண்டு. அந்த பல்குணா அப்படின்னா அவன் பிறந்தது எப்படின்னா, ஒரு நாளில் பூர்வ பல்குனி, அடுத்து உத்தர பல்குனி, இந்த 2க்கும் நடுவில் பிறந்ததனால் இவனுக்கு பெயரே பல்குணா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பெயர். அது மட்டுமா அப்படின்னா, இவனுக்கு ஜிஷ்ணு அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. ஏன் அப்படின்னா, அதாவது தர்மத்திற்கு எங்கெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறதோ அப்போ அந்த சத்ருவை, தர்மத்திற்கு எதிராக இருப்பவர்கள் சத்ருக்கள் தானே, அந்த சத்ருக்களை என்ன சொல்லுது, முடித்து விடுபவன். ஆதனால் அவனுக்கு பெயர் ஜிஷ்ணு என்கின்ற பெயரும் உண்டு. அது மட்டுமா அப்படின்னா, அவனுக்கு கிருஷ்ணா என்கின்ற பெயரும் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இது பகவான் விஷ்ணுவே அர்ஜுனனுக்கு வெச்ச பெயர். ஏன்னா அவனுடைய சாமர்த்தியம் என்ன அப்படிங்கிறத பகவான் அர்ஜுனனிடம் தெரிவித்து, சரிங்களா, எந்த விதமான அபராதம் செய்தால் சமிஷும் குணமும், அதாவது மன்னிக்கும் குணமும் அவனிடம் உண்டு. அதே போல அவன் எதிரிகளாக இருந்தால் நிச்சயமாக அவனை முடித்துவிடும் சக்தியும் இவனிடம் உண்டு. ஆதலால் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே அவனுக்கு கிருஷ்ணா என்கின்ற பெயரையும் வச்சார். இது இவ்வளவு பராக்கிரமம் இருந்தும் ஏன் பிருகநிலையாக ஒரு வருட காலம் இங்கு இருந்தா அப்படின்னு ஒரு கேட்ட. யாரு? உத்தரகுமாரன். அப்போ ஊர்வசியினுடைய ஸ்ராப்பம் இருந்தது. அதனால் ஒரு வருட காலம் ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் அந்த பிருகநிலை என்கின்ற அந்த பாத்திரத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகுமாரன் கிட்ட அர்ஜுனன் கூறினார். அது மட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த பசுவனுடைய தோளில் கட்டியிருந்த அந்த காண்டீபத்தை கையில் எடுத்தான் அர்ஜுனன். அந்த நேரத்தில் ஒரு சப்தம் எழுந்தது அப்படின்னு எழுதுறாங்க. சப்தம்னா மிகப்பெரிய ஒரு மலை இன்னொரு மலையோடு மோதினால் என்ன சப்தம் வருமோ அப்பேற்பட்ட சப்தம் கட 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 என நடுங்கியது. இந்த சப்தத்தை கேட்ட உடனே தலை சுத்தி கீழே விழுந்துட்டான் உத்தரகுமாரன். ஏன்? அங்க கௌரவர்கள் ஒவ்வொரு மனதிலையும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலக்கம் ஏற்பட்டது அப்படின்னு எழுதுறாங்க. அது மட்டுமா அப்படின்னா, ஒரு பலத்த காற்று, இதுவரையிலும் அந்த மாதிரி ஒரு காற்று, இந்த சூறாவளி அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காற்று வீசத் தொடங்கியது. இப்படி இயற்கைக்கு மாறாக பல விஷயங்கள் நடக்கும்போது அங்கு உள்ள பறவைகள் தாறுமாறாக எந்த திசையில் ஓட வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்று தெரியாது அங்கும் இங்கும் மாறி மாறி பறந்தது அப்படின்னு மகாபாரதம் வர்ணிக்கிறது. சரி, உடனே அர்ஜுனன் என்ன செய்தான்? பூர்வம்னா கிழக்கு, முகம் பார்த்து கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து அவன் ஆச்சமனம் செய்தான். எதற்கு அப்படின்னா பாருங்க, அந்த பானங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கிறார்கள். அனைத்து தேவதைகளையும் மனதில் நினைத்து கொண்டு அந்த தேவதைகளுக்கு உரிய மந்திரத்தை அர்ஜுனன் ஜபித்து கொண்டிருந்தான். பாருங்க, அவன் வாய் விட்டு அந்த ஜபிக்க தொடங்கிய உடனே அத்தனை தேவதைகளும் அர்ஜுனன் முன்னாடி நின்னார்களாம்.
அர்ஜுனா, எதற்காக அழைத்தாய்? உனக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு யுத்தத்திற்கு தயாராகி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் அருள் கூர்ந்து என்னுடன் இருந்து அந்த சக்தியை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் பிரார்த்திக்க அத்தனை தேவதைகளும் ஆசீர்வாதம் செய்தனர். யாரு அப்படின்னா அர்ஜுனனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. சரி, உடனே அத்தனை பேருடைய ஆசீர்வாதம் கிடைச்சாச்சு. இப்ப என்னன்னா, இந்த காண்டீப தனுசு இவர்தான் அர்ஜுனன் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே உத்தரகுமாரனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், தைரியம் வந்தது. அப்போ நான் ரதத்தை ஓட்டுகிறேன், நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் அப்படின்னு உத்தரகுமாரன் சொல்றான். சரி, உடனே அவன் கையில் இருக்கக்கூடிய தேவதத்தம் என்கின்ற சங்கத்தினை முழங்கினான். அப்பா பாப்பா, இது மாதிரி உடனே அந்த அந்த சப்தத்தை கேள முடியாது, மறுபடியும் கீழே விழுந்தார். யாரு? உத்தரகுமாரன். உடனே அவனை எழுப்பினான். யாரு? அர்ஜுனன். அப்பா எழுந்திரே, இதுவரை என்ன சங்கநாதமே கேட்டதில்லையா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகுமாரிடம் கேட்க, ஏதோ ஒரு மிகப்பெரிய கனவு உலகிலிருந்து எழுந்தவன் போல சங்கநாதம் கேட்டிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு சங்கநாதத்தை இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் கேட்டதில்லை. ஏன்னா அவன் கையில் இருந்தது சாமானிய சங்கம் இல்ல, தேவதத்தம், தேவதைகளால் கொடுக்கப்பட்ட அந்த சங்கம். அது அந்த சங்கநாதத்தை கேட்டவுடன் கௌரவர்களுக்கு பயங்கர பீதி ஏற்பட்டது. ஏன்னா எப்படின்னா, ஒரு சிங்கம், சரி நீங்க எல்லாம் சேர்ந்து கட்டி வச்சிருக்கீள், அது கோபத்தோடு பசியோடு இருக்கிறது. ஒருவேளை ஒரு நாள் அந்த சிங்கத்தை நீங்கள் அந்த கட்டிலிருந்து அந்த சிங்கம் வெளிப்படுமையானால் முதலில் தன்னை யார் கட்டினார்களோ அவர்களை கொன்றுவிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ கௌரவர்களுக்கு. இதனால் வரையில் சூழ்ச்சியால் அந்த வனவாசம், அஞ்ஞான வாசத்தை அனுபவிக்க வைத்தவர்கள் எதிரே நிற்கின்றனர். அப்போ அவ்வளவு கோபத்தை மனதில் தேக்கிக் கொண்டு அர்ஜுனன் வருகிறான். அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிடுச்சு, இன்னைக்கு நம்மள ஒருத்தரை கூட அவன் மிச்ச வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சங்கத்தினுடைய நாதம் கேட்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பாருங்க, அந்த சங்கம் சாட்சாத் இந்திரனால் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அமானுஷ்ய சப்தங்கள் கேட்கின்றன. கௌரவர்களுக்கோ நிறைய அபசகுனங்கள். அதாவது ஒரு யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம் ஜெயிப்போம் ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறத சூச்சனையாக இயற்கையே நமக்கு தெரிவித்துவிடும். அந்த மாதிரி நிறைய அபசகுனங்கள் கேட்டது. இப்போ இந்த இடத்துல நேராக வரான் அர்ஜுனன், ரதத்தில் அமர்ந்தான். துரோணர் ஸ்பஷ்டமாக கூறுகிறார். யாரிடம்? துரியோதனிடம். துரியோதனா, சந்தேகமே இல்லை, ரதத்தில் அமர்ந்திருப்பவன் அர்ஜுனனே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் யாரிடம் அப்படின்னா துரியோதனன்கிட்ட சொல்றாங்க. வரட்டுமே, இப்ப என்னாச்சு? அதற்காக மீண்டும் மீண்டும் ஏன் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க? அது நமக்கு நல்லதாகத்தானே முடியும். அவர்கள் வந்தால் மறுபடியும் 12 வருட வனவாசம் மற்றும் 1 வருட அஞ்ஞான வாசத்துக்கு அனுப்பிவிட வேண்டியதுதான். இது துரியோதனன் சொல்லுகின்ற விஷயம். ஏன்னா அஞ்ஞான வாசம் முடிந்தது என்று அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்த பீஷ்மாச்சாரியார் ஒப்புக்கொண்டார். ஆனால் அவனுடைய தோல்வியை அல்லது பாண்டவர்களுடைய வெற்றியை ஒருபோதும் கயவர்கள் ஏற்பதில்லை. ஏன்னா அவனுடைய மனது முழுக்க வஞ்சனை. ஏதோ ஒரு காரணம் சொல்லி இது நீங்கள் நிறைவேற்றவில்லை என்பதை உறுதி செய்ய மாதிரி பேசி மீண்டும் அவர்களை வனவாசத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் என்பது துரியோதனுடைய எண்ணமாக இருந்தது. இப்போ உடனே இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவன் உடனே கர்ணன் சொன்னான், என்ன நினைச்சுக்கிட்ட? அர்ஜுனன் வந்துட்டான், அர்ஜுனன் வந்துட்டான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அர்ஜுனன் கிட்ட தான் பானம் இருக்கா? என்கிட்ட பானம் இல்லையா? பரசுராமரிடம் பெற்ற ஆயுதங்கள் என்னிடம் நிறைய இருக்கு. அவன் வரட்டும், இன்னைக்கு நான் என்ன செய்யறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வீராவேசமாக, பயந்தவர்கள் இங்கு இருக்க வேண்டாம். ஆச்சாரியர்களாக இருந்தால்
உங்களுக்கு போர் செய்வதற்கு அந்த தைரியம் இல்லை அப்படின்னா நீங்க பாண்டிக்கு போயிட்டே இருக்கலாம். தைரியம் இருந்து எதிர்த்து போரிடும் அந்த தைரியம் இல்லைன்னா நீங்க பிராமணர்கள் தானே, நீங்க போய் சந்தியாவந்தனம் பண்ணுங்க. உண்மையான துரியோதனன் மேல இருக்கக்கூடிய பாசத்தோட நீங்க இருக்கிறீங்க. இல்லை, அந்த சாப்பிட்டதனுடைய ருணம், அதற்காக வந்திருக்கீங்க. சரி, இவ்வளவு தூரம் வந்தீங்க, நின்னீங்க, நீங்க கிளம்புங்க. யாராச்சும் சிரார்த்தம் செய்து சாப்பிடுவதற்காக கூப்பிடுவார்கள், அங்க போய் சொல்லுங்க. கர்ணனுடைய வார்த்தைகள் எவ்வளவு தடினமாக இருக்கிறது, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இவன் வந்து சேர்ந்தவன் யாரு? கர்ணன். ஆனால் அக்காலம் தொட்டே பீஷ்மரும் சரி துரோணரும் சரி அந்த அஸ்தினாபுரத்திலே இருப்பவர்கள். இப்போ வந்து சேர்ந்தவன் இவர்கள். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்றான்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கர்ணனுடைய வார்த்தைகள் எவ்வளவு நயவஞ்சகம் மிகுந்தவையாக இருந்தன. இப்போ இவ்வளவு வார்த்தைகள் சொன்ன உடனே அந்த பீஷ்ம துரோணாதிகள் என்ன செய்தார்கள்? அந்த போர் பிராரம்பம் ஆனதா? அந்த போரின் முடிவுதான் என்ன? இதை நாளையும் பெறுகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.